ஒரு நாள் ஒரு வினாடி கூட டயர்டாவோ போர் அடிச்சோ வெக்கேஷன்ற ஐடியாவே கிடையாதுங்கய்யா. என்னுடைய மிகப்பெரிய சீட் மீல் என்ன தெரியுமா என் லைஃப்ல? அண்ணாமலையார் கோயில் புளியோதரை, அவ்வளவுதான். அதான் என்னுடைய மிகப்பெரிய சீட் மீல். வாழ்க்கையே நம்முடைய உணவு, உடை, லைஃப் ஸ்டைல், பழக்க வழக்கம், உழைப்பு, இது எல்லாமேங்கய்யா ஒரு இனிமையான கான்சியஸ்னஸுக்குள்ள கான்சியஸ்னஸோட மேனிஃபெஸ்டேஷனா அமைஞ்சிருங்கய்யா. ஆழ்ந்து கேளுங்கள். இந்த சாட்சியாக சமாதி பழகுதல், சாட்சி நிலையிலிருந்து சமாதி பழகுதலை செய்தால் உள்ளுக்குள்ள எப்போதும் பரமசாந்தத்தில் பரமானந்தத்துல பெஸ்ட் வெக்கேஷனை என்ஜாய் பண்ற மூடே தான் இருக்கும். வெளியில தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. மோஸ்ட் ஆக்டிவ் ஒரு சிஓவா உங்க போர்ட் ரூம்ல உட்கார்ந்து டெசிஷன் எடுக்கிற அந்த இன்டென்சிட்டியோட வெளியில வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. உள்ளுக்குள்ள கம்ப்ளீட்டா பெஸ்ட் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க கான்சியஸ்னஸ் அண்ட் பிளஸ் மைண்டுங்கய்யா. அதனால ரெண்டுமே சைமல்டேனியஸா சாத்தியம். இது ரெண்டுமே சைமல்டேனியஸா சாத்தியம். இந்த சத்தியங்களை கேளுங்கள், ஸ்ரவணம் சிந்தியுங்கள், மனனம் வாழத் துவங்குங்கள், நிதித்தியாசனம். இல்ல சாமி, இதெல்லாம் உட்காந்து பொறுமையா கேட்கறவங்கதான் எனக்கு டைம் இல்லை சாமி. இப்ப அந்த வள்ளுவர் சொல்றதுதான் ஞாபகத்துக்கு வருது. செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் இது போன்ற பரமசத்தியங்களை கேட்காது, இதை கேட்பதனால் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற மிகப்பெரிய நன்மைகளின் சுவையை உணராது, வெறும் வாயுணர்வின் வெறும் நாக்கு ருசி மட்டும் திங்கறதும் கழியறதையும் மட்டும் செஞ்சுட்டு இருக்கிற மாக்கள், அவங்கள மக்கள்னு சொல்லல வள்ளுவ பெருமான், மாக்கள்ன்றார். விலங்குகளுக்கு சமம்ன்றாரு. அது அவியினும் வாழினும் என் இருந்தா என்ன செத்தா என்னடாங்கிறார். அறச்சீற்றம், வள்ளுவனின் அறச்சீற்றம் பாருங்க. இந்த சத் சங்கத்திலே சில வினாடிகளுக்கு முன்ன சொன்னேன், செய்ய முடியலன்னா வெறும் மதுவும் மாமிசமும் தான் வாழ்க்கைன்னு நினைச்சீங்கன்னா வாழ்ந்தென்ன செத்தென்ன அப்படின்னு. நான் சொன்னது அறச்சீற்றம்ங்கய்யா. அறச்சீற்றம் அப்படின்ற வார்த்தையை விட கருணையினால் வருகிற சீற்றம்.